2022 நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதோட பிரைஸ் என்ன அப்படின்னா 2000 rupees தான். அதே ஒர்க் 2025 வந்து 6000 மாறிச்சு. சேம் ஒர்க் தான், இன்ஃபேக்ட் சேம் குவாலிட்டியும் கூட, ஆனால் ப்ரைஸ் மட்டும் ட்ரிபிள் மடங்காக ஜாஸ்தியாச்சு. இது ஜஸ்ட் ஒரு மேஜிக் எல்லாமே கிடையாது, ஒரு சின்ன மணி சைக்காலஜி தான். ஹியூமன் பிரெயின் எப்படி மணியை பர்சீவ் பண்ணும் அண்ட் அதோட வேல்யூவை எப்படி டிசைட் பண்ணும், இந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணி தான் என்னோட ரேட்ஸை நான் ட்ரிபிள் மடங்கு பண்ணேன். அண்ட் அதோட எக்ஸாக்ட் பிளே புக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரைசிங் ட்ராப். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சர்ஸ் அண்டர் பிரைசிங் பண்ணுறதோட காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹவர்லி சார்ஜ் பண்ணுறது தான். சப்போஸ் இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு வந்து 200 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 hours நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2000 rupees வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு லாஜிக்கலாக தெரிஞ்சாலும் இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒர்க் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 10 hours பண்ண வேண்டிய ஒர்க்கை 5 hoursலேயே பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹவர்லி சார்ஜ் பேசுறதுனால கண்டிப்பாக உங்களோட இன்கம் வந்து அங்கே ட்ராப் ஆகும். உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர இந்த மாதிரி கம்மியாகக்கூடாது. ஸோ இந்த ஹவர்லி சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு லாஜிக்கலாக செட் ஆகாது. செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா சேலரி வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். ஒரு கார்பரேட்ல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட மந்த்லி சேலரி வந்து ஒரு 40,000 கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்லையும் நான் 40,000 earn பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் கார்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஃப் இருக்கும், இன்சூரன்ஸ் ப்ளஸ் போனஸ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஃப்ரீலான்சிங்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் லேப்டாப், ஓன் நெட்ஒர்க், இன்ஃபேக்ட் பெய்ட் லீவ், சிக் லீவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் முக்கியமாக ஜாப் செக்யூரிட்டி இருக்குமான்னு கேட்டால் அதுவுமே இருக்காது. மந்த்லி நான் ஒரு 40,000 earn பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராமல் மந்த்லி நான் ஒரு 60 to 65,000 வந்து நான் earn பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வரணும். அண்ட் தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ரைஸிங்கை சொல்கிறதுக்கு பயப்படுறது. இன்ஃபேக்ட் இது எனக்குமே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸிங்கை சொன்னால் கிளைண்ட் வந்து போயிடுவாங்க அண்ட் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து இதை விட கம்மி அமௌண்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக அங்கே போயிடுவாங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸிங்க்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறது தான். உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ப்ரைஸை வந்து நீங்கள் தாராளமாக கோட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூ பேஸ்டு ப்ரைசிங் சைக்காலஜி. இது புரியுற மாதிரி நான் 3 சினாரியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீ ஷாப் ரன் பண்ணுறீங்க. அந்த டீ ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா ரோட் சைடில் அந்த டீ ஷாப் வச்சிருக்கீங்க. ஒரு டீயோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 10 rupees வைக்கிறீங்க. அந்த டீயோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பேசிக்காக நார்மல் டீயோட குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது எதில் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கப்பில் சர்வ் பண்ணுறீங்க. இதில் உங்களோட பர்சீவ்டு வேல்யூ என்ன அப்படின்னா லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சினாரியோவில் என்ன அப்படின்னா கேஃப் காஃபி டே மாதிரியான ஒரு கேஃபே ரன் பண்ணுறீங்க. அதுலேயும் சேம் டீ தான், குவாலிட்டி வந்து அதே மாதிரியான குவாலிட்டி தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து 150 rupees நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் இருக்குது அண்ட் ஏசி செட்டப்பும் இருக்குது. ஸோ இதோட பர்சீவ்டு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீடியமான வேல்யூவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சினாரியோ, இப்போ வந்து ஒரு 5-star ஹோட்டல், அதுலேயும் அதே டீ தான், பட் வந்து 450 rupeesக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. அண்ட் இதோட பர்சீவ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். சேம் டீ தான், ஆனால் ப்ரைசிங் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா 10 rupees, அப்புறம் 150 rupees, அப்புறம் 450 rupees. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷன், உங்களோட பிராண்டிங், அப்புறம் உங்கள் என்விரான்மெண்ட். இதே கான்செப்ட் தான் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ்லையும் ஆட் ஆகும். எப்படி அப்படின்னா ஒரு லோ பர்சீவ்ட் வேல்யூ ஃப்ரீலான்சர் எந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரொபோசல் அனுப்புவாங்க அப்படின்னா ஹாய் ஐ கேன் ரைட் ஆர்டிகல் ஃபார் யூ 1500 இஸ் ஓகே லெட் மீ நோ. ஒரு கிளைண்டா இந்த ப்ரொபோசல் நீங்க பாத்தீங்கனாலே இல்லை என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரியும். லைக் வந்து அவங்களோட வேல்யூ அதில் தெரியாத மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மாதிரி ஃபீல் ஆகும், அண்ட் லோ குவாலிட்டியா இருக்குன்னு கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹை பர்சீவ்ட் வேல்யூ ஃப்ரீலான்சர் எப்படி ப்ரொபோசல் அனுப்புவாங்க அப்படின்னா Hi, I analyzed your website. Your blog gets 800 visitors a month. With proper SEO content strategy, we can 5x that to 4,000 plus in 90 days. And here are my process. In-depth keyword research, competitor content analysis, SEO optimized articles for 1,500 plus words, meta optimization, internal linking strategy, பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ப்ரொபோசல் அனுப்பும் போது எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ அவங்க தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிகலுக்கு வந்து 5,500 சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டைம் லைன் எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதனால அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட் லைன்லேயே அவங்களுக்கு வேணுங்கிற சொல்யூஷனையும் நாங்கள் கொடுத்துருக்கேன். லைக் 15 to 20 அடிஷனல் சேல்ஸ் வரும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பே பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிடி இங்கே நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் இன் டிஸ்கசிங் திஸ் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட கேட்டிருக்கேன். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கும் போது கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு கிளைண்ட்டாக இந்த ப்ரொபோஸில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா லைக் என்னோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அண்ட் இதில் நிறையா வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் என்னால் உங்ககிட்ட இருந்து ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இந்த ப்ரொபோசல் மூலிமா உங்க மேலே வரும். நம்ம அந்த டீ சினாரியோ பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்திருக்கு. லைக் நீங்கள் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஷோகேஸ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹை பர்சீவ்டு வேல்யூ கிடைக்கும். அண்ட் செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆங்கரிங்.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ரீட்டைல் ஷாப் போறீங்க, இல்ல வந்து ஆன்லைன்ல ஒரு ஷர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து 5000 போட்டு அதை கிராஸ் பண்ணி 2000 போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஷர்ட்டோட பிரைசிங் வந்து ஒரு 1500 தான் வரும்னு. பட் இருந்தாலும் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஏதோ ஒரு டைம் நம்மளும் அதே மாதிரி வாங்கிடுவோம். இதுக்கு பேர் தான் ஆங்கரிங்னு சொல்றது. இதை ஃப்ரீலான்சிங் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்க கிளையண்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொபோசல் பிரசன்டேஷன் மாதிரி நீங்க ரெடி பண்ண போறீங்க. அந்த பிரசன்டேஷன்ல நீங்க வந்துட்டு கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்க எல்லாம் எழுதிட்டு அண்ட் உங்களோட சார்ஜ் வந்துட்டு 3000 rupees அப்படின்னு போட்டு சென்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க பிரசன்டேஷனை பார்ப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க படிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சார்ஜுமே வந்து அவங்களுக்கு லோவா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களை பத்தின வந்து ஒரு குவாலிட்டி இமேஜ் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இப்படி ஒரு பிரசன்டேஷன் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுல வந்துட்டு டீட்டெயில்டா கண்டென்ட் ரைட்டிங்கை பத்தி கொடுக்காம நீங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி அதுல இருக்கணும். லைக் பேசிக்னு போட்டுட்டு அதுல 2000 rupees நீங்க சார்ஜ் வாங்குறீங்கன்னு போட்டு அந்த பேசிக்ல இந்த 2000 rupeesக்கு நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஆட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்னு ஒரு பிரைசிங் போட்டு அதுக்கு வந்து 3500 வந்து போட்டிருக்கீங்க. அண்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த பிரைசிங்ல என்னென்னலாம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல ஆட் பண்ணிருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரீமியம்னு போட்டுட்டு அதுக்கு என்ன பிரைசிங் அப்படின்னா 6000 rupees அப்படின்னு போட்டுட்டு அண்ட் அதுக்கு நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல ஆட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் ஒரு கிளையண்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்க மேல ஒரு வேல்யூ எனக்கு கிரியேட் ஆகும். அண்ட் இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற பிரைசிங் எனக்கு ரொம்ப ரீசனபிளா கூட எனக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட 3x ஸ்ட்ராட்டஜி. ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, வேல்யூஸ் ஆட் பண்றது தான். முன்னாடி 2000 rupees பிரைசிங்ல இருக்கும்போது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, கூகுள் டாக்குமெண்ட்ல வந்து ஆர்டிகல் எழுதி சென்ட் பண்ணிடுவேன். ஒரு பேசிக்கான இமெயில் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை டீட்டெயிலாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் கம்யூனிகேஷனும் டெலிவர்ட் அப்படிங்கிற ஒரு காமன் மெசேஜ் தான் அதில் இருக்கும். அண்ட் லேட்டர் 6000 rupees வாங்கினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான PDF வித் கவர் இமேஜோட சென்ட் பண்ணும். அண்ட் இமெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டீட்டெயிலான பிரேக் டவுன் வந்து அந்த இமெயிலே வந்து இருக்கும். அண்ட் என்னெல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையுமே வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ போனஸ் டெலிவரபிள்ஸ் கூட அதில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அதோட டெம்ப்ளேட். கிளைண்ட் நேம் போட்டதுக்கு அப்புறம் உங்க ஆர்டிகல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ண ஆர்டிகல், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட், அதோட டென்சிட்டி, அதுக்கப்புறம் அது ரீடபிலிட்டி ஸ்கோர் எப்படி இருக்கு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லைக் காம்படிட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் அண்ட் இன்டர்னல் லிங்கிங் சஜஷன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ண எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் போனஸாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவுக்கு வேணுங்கிற கேப்ஷன், லைக் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டருக்கு வேணுங்கிற சோஷியல் மீடியா கேப்ஷன் அண்ட் அதுக்குண்டான ரெலவெண்டான ஹேஷ்டேக்ஸ் அண்ட் ஃபியூச்சர் இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன். அண்ட் முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 30 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரேங்கிங் வந்து நான் செக் பண்ணுவேன். அண்ட் இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸோட ஆர்டிகல் பிடிஎஃப்பும் ரிசர்ச் டாக்குமெண்ட்டும் இதில் இன்செர்ட் ஆயிருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது ரிவிஷன் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் ஆர்டிகல் தான், ஆனால் இது வந்து நான் ப்ரொஃபஷனலாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். லைக் வந்து நான் ரிசர்ச் பண்ணது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் போனஸாக சில விஷயங்களை கொடுத்துருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக்ஸும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம 6000 கொடுத்தாலும் ஒரு ஒர்த்தான பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கிளைண்ட் செலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட வர எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நான் ஒர்க் பண்ணேன். லைக் 10 to 20 கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1000 rupees, 1500, 2500 அந்த மாதிரி எல்லா கிளைண்ட்ஸுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே லோ பேயிங் கிளைண்ட்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 4000 மினிமம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நோ சொல்லிட்டு, லைக் 10 கிளைண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அது 7 பேருக்கு நோ சொல்லிட்டு 3 பேருக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். பட் அவங்க 3 பேருமே வெல் பேயிங் கிளைண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 கிளைண்ட்டுக்கு அந்த 2000 rupeesக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். இதுவே இந்த 3 கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து அது எடுத்துக்காது. ஆல்சோ இன்கமும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹானஸ்டான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் இது ரொம்ப கம்மியான இன்கம்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது ஒரு வேல்யூவான 5 கிளைண்ட்ஸ் வந்தாலே உங்களோட ஓல்டு இன்கம் உங்களால் பீட் பண்ண முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி எழுதுறீங்க, உங்க இமோஷன்ஸையும் உங்க கான்ஃபிடன்ஸையும் எப்படி ரைட்டிங் மூலியமா நீங்க பிரசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். லைக் வீக் லாங்குவேஜ் நான் எதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, லைக் ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப், maybe we can try, if you are interested, let me know if this works, I hope this is okay. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து வீக் லாங்குவேஜா தான் தோணும். அண்ட் கான்ஃபிடென்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, I can help you achieve this result, here's my process, this investment will return this much, let's schedule a call to discuss, I'm confident in delivering this outcome. இந்த மாதிரி எல்லாமே உங்க கிளைண்ட் கிட்ட நீங்க பேச கத்துக்கணும். அண்ட் நீங்க பிரைசிங் பேசும்போது இதே கான்ஃபிடன்ஸ் அதுலயும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒர்க் பண்ணுவேன், உங்களுக்கு வேணும் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் பண்ணுவேன், லைக் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் பண்ணுவேன், அண்ட் இதுல வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் டெலிவரி பண்ணிடுவேன், அண்ட் இது எல்லாமே வந்து உங்க கோல்ஸ் கூட அலைன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான பிரைசிங்கை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களோட பிரைசிங்க்கு எப்பவுமே நீங்க அப்பாலஜைஸ் பண்ணக்கூடாது. லைக் ஜஸ்டிஃபை பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா உங்களோட பிரைசிங்கை நீங்க கோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன்ஸ்.
நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரைசிங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்கள வந்து எக்ஸ்பென்சிவா நீங்க காமிச்சுக்கணும். இப்ப கிளையண்ட் வந்து நீங்க கோட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உடனே நீங்க வந்து, "ஓ சாரி, நம்ம வேணா ஒரு ₹4000 வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலே உங்களோட கிரெடிபிலிட்டியும், வேல்யூ அங்க போயிடும். அண்ட் அதுக்கு ரிப்ளை நீங்க எப்படி குடுக்கணும் அப்படின்னா, உங்களோட அமௌண்ட், அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் பை லிஸ்ட்டா வந்து நீங்க ஷோகேஸ் பண்ணணும். இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த 6000க்கு உங்களோட வொர்க்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, உங்க கிளையண்டோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். லைக் யூ வில் ரேங்க் ஃபார் கீவர்ட்ஸ் பிரிங்கிங் 500 to 1000 ஆர்கானிக் விசிட்டர்ஸ் மந்த்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆர்டர் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு. லைக் 5 to 6 ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸும் தேவைப்படுமா அப்படிங்கிறதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இருக்கிற அப்ரோச்சுக்கு 60% ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து ஓகே தான் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பெஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் ஒர்க்கிங். அதே தான் இருக்கிறதுலே இதுதான் பிக்கஸ்ட் லெசனாக இருந்துச்சு. இன் பிட்வீன் நீங்கள் வந்து நிறைய கோல்ட் இமெயில்ஸ் கூட உங்கள் கிளைண்ட்க்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். லைக் வந்து நான் இதில் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவேன், லைக் 6000 அப்படிங்கிறது இல்லாமல் நான் 5500 கூட இதை பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோல் மெயில் கூட ரீச் பண்ணலாம். இல்லை அவங்க வேற ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட ரீச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ்க்காக நீங்கள் சில விஷயம் அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து உங்களோட க்ரோத்தை வந்து இன்னுமே ஜாஸ்தி பண்ணும். அண்ட் அட் லாஸ்ட் அதுக்கும் கீழே உங்ககிட்ட யாராச்சும் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் தைரியமாக நோ சொல்லணும். இதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டாக எப்படி வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நோ சொல்லும் போது நீங்கள் வந்து ஹார்ஷாக இல்லை வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லாமல் பொலைட்டாக ரெஸ்பெக்டபிள் வேல வந்து நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து ஒரு பேசிக்கான காமன் மேனர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இப்போ அவங்க போயிருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் கூட அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் அவங்க திரும்ப வருவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சைக்காலஜி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஹவர்லி இல்லாமல் உங்களோட வேல்யூக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைஸிங் சொல்லணும். உங்களை வந்து ஆங்கரிங்க லைக் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவாக வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஹை பர்சன்ட் வேல்யூ பிரசன்டேஷனை வந்து நீங்க ரெடி பண்ணணும். கான்ஃபிடென்ட்டான லாங்குவேஜ்ல பேசணும். அண்ட் இன்னும் முக்கியமா அப்ஜெக்ஷனை வந்து ரெஸ்பெக்டோட ஹேண்டில் பண்ணணும். நீங்க வந்து ₹2000 வர்த் கிடையாது, ஒரு ₹20,000 வர்த் அப்படிங்கறத வந்து மார்க்கெட்டை வந்து நீங்க ரியலைஸ் பண்ண வைக்கணும். எப்ப மார்க்கெட் ரியலைஸ் பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ரியலைஸ் ஆனா மட்டும் தான் மார்க்கெட்டும் ரியலைஸ் ஆகும். எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பயமா இருந்தாலும், லைக் இவ்வளவு அமௌண்ட் நம்மளால earn பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் இருந்தாலும், ஒன்ஸ் உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால earn பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ண ப்ரொபோசல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you in the next one.